ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த தரிசன நேரத்திலே உங்களோடு கூட இணைந்து இருப்பதிலே மிகுந்த சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த வேதம் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் என்று சொன்னபோது இதோ அடியேன். இன்றைய தினத்திலும் வேதத்தின்படி சில வசனங்களை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பதாய் இந்த வசனம் சொல்கிறது, யாரை நான் அனுப்புவேன். இந்த நாட்களிலும் இது நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம். இந்த இந்திய தேசத்தில் என்னும் தேவனை அறியாமல் அநேக கிராமங்கள் உண்டு. இந்த கிராமங்கள் இனி வருகிற நாட்களில் பட்டணமாய் மாறக்கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற காரியம், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள். இதோ அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் இயேசுவை அறிகிற நாட்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள், இந்த அழிந்து போகிற ஜனங்கள் உங்கள் மூலமாய் தேவனை அறிகிற நாட்கள் வர வேண்டும். இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறது. என்னவென்றால், நம்ம அநேக முறை யோசிக்கிறோம், நீங்களும் நானும் யோசிக்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய முறை சொல்வோம், எந்த ஊழியங்கள் பாஸ்டர் தான் செய்யணும், பாஸ்டர் கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்கு, கிராமங்களை சுற்றி ஊழியம் செய்யணும், கிராமங்களை சுற்றி இயேசுவை பற்றி சொல்லணும்னா இந்த ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் தான் செய்யணும். ஆண்டவர் இன்னைக்கு பெரிய பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அறியப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெரிய கடமை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு அநேகருடைய வீடுகளில் ஆடுகள் வளர்ப்பாங்க. ஆடுகள் எதற்காய் வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம்தான், ஆடுகள் அடுத்த ஜென்ரேஷனை கொடுக்கணும். அதாவது குட்டிகள் ஈணுகிறதுக்கு தான் ஆடுகளை வளர்க்குறாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரணும், அந்த குட்டிகள் திரும்ப பெருசாகி அடுத்த குட்டிகளை ஈனணும். இதற்கு தான் ஆடுகளை வளர்ப்பது. யாருமே ஏதோ நேரப்போக்குக்கு ஆடுகள் வளர்க்குறது கிடையாது. இன்னைக்கு வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனங்களில் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. அந்த மேய்ப்பன் நம்ம என்ன சொல்லுகிறார், நாம் எல்லோரும் ஆடுகள் என்று சொல்லுகிறார். ஆடுகளுடைய வேலை குட்டிகளை ஈணுகிறது. இன்னைக்கு குட்டி இல்லாத மலட்டு ஆடுகள் எங்க போகணும் உங்களுக்கே தெரியும், கறிக்கடைக்கு தான் போகும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துலையும் என்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், நாம எல்லாம் இனி வருகிற நாட்களில் குட்டிகளை ஈணுகிற ஆடுகளாய் மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய், என்னை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அவைகளின் சுற்றிலும் நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வேதம் சொல்கிறது, இன்றைய தினத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம், கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. அவர் ஆவிக்குள்ளானார். இன்னைக்கு யார் மேல கர்த்தருடைய கரம் இறங்குகிறதோ அவர்கள் ஆவிக்குள்ளாய் மாறுவார்கள். அங்கே ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இடத்துல அவரை என்ன பண்றாருன்னு சொன்னா, அவரை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் நிறுத்தினார்.
அங்கே எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திரளான எலும்புகள் மத்தியிலே அவனை கொண்டு போய் நிறுத்தினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் மகா திரளாய் இருக்கிற ஒரு எலும்புகள் நடுவிலே கொண்டு வந்திருக்கிறார். உலர்ந்த எலும்புகள் எதுன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தின் ஜனங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற உறவினர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் பாவத்துல உலர்ந்து போய் இருக்கிறாங்க. பாவத்துல உலர்ந்து போய் பாவத்துல ஊறி போய் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு நடுவாதான் இன்னைக்கு உங்களை கொண்டு நிறுத்திட்டு இருக்கிறார். நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு அந்த இடத்துல வேலைக்கு ஆண்டவர் அங்க உங்களை கொண்டுட்டு போயிருக்கிறான்னா, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி நீங்க போகக்கூடும். அந்த இடங்கள்ல ஒருவேளை உங்க பக்கத்து சீட்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறானா, அதுக்கும் கர்த்தருடைய நோக்கம் உண்டு. நீங்க எங்க போனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு பக்கத்துல ஒரு நபரை கொண்டு வராருன்னா அது ஒரு நோக்கம் உண்டு. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் வேதம் சொல்லுகிறது, உலர்ந்த எலும்புகள் நடுவே அவரை கொண்டு போய் நிப்பாட்டினார். எசேக்கியேல், இன்றைக்கு பாவத்துல உலர்ந்து போய் இருக்கிற ஜனங்கள் நடுவுல கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசன முறை வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிற காரியம், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் இயேசுவை அறிகிற நாட்கள் வருமா என்று சொல்லி. ஆமா, கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். எப்போ தெரியுமா? உங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளை அவர்களுக்கு நீங்கள் சாட்சியாய் பகிரும்போது, கர்த்தர் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் பாவத்துல உலர்ந்து போய் இருக்கலாம், ஆனா உங்களுடைய சாட்சி, நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒருவேளை நிறைய பேர் தற்கொலை எண்ணங்களோட உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நீங்க இயேசு உங்க வாழ்க்கையில செய்த நன்மையை அவர்களிடத்துல சொல்லும் போது அவர்களுடைய தற்கொலை எண்ணங்கள் மாற்றப்படும். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அறியப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம். இன்னைக்கு உங்கள் முன்பதாய் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் அறியப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம். இன்றைய தினத்திலும் நாங்கள் கர்த்தர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல கொண்டு வந்து வைத்து 10 வருடங்கள் ஆகிறது. எங்களை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். கர்த்தர் இந்த கோவிட் நாட்கள்ல, கோவிட் அந்த முடிகிற நாட்கள்ல 2021 கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். என்ன அப்படின்னு சொன்னா, அறியப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம். அன்றைய தினத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் தான் இன்றைய தினத்துல நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் இயேசுவை அறியாமல் எத்தனையோ பிள்ளைகள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ வாலிபர்கள் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்தை சொல்வேன். நீங்க சென்னையில இருந்து விழுப்புரம் வரை நீங்க போவீங்கன்னு சொன்னா, மெயின் ரோட்ல பாருங்க, எங்கு பார்த்தாலும் இளம் வாலிபர்கள் அகால மரணங்கள் என்று சொல்லி நம்ம அநேக இடங்கள்ல பார்க்கக்கூடும். இயேசுவை அறியாம நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க, விபத்துல மரித்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷம் சொல்லி இருக்கணும்னு சொன்னா, கர்த்தர் உங்களிடத்துல தான் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய முறை சொல்வோம், என்னுடைய உறவினர் இயேசு அறியாம செத்து போயிட்டாரு, இயேசு அறியாம இறந்து போனாரு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கையில தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நீங்க தான் அவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கணும். ஆனா நீங்க சொல்லாம போனீங்க, அந்த ஆத்துமா நரகத்திற்கு நேராய் போயிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்கள இடத்துல கணக்கு கேட்பார். ஒரே ஒரு காரியம் இன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடுமான ஒரே ஒரு காரியம் சொல்வேன். கர்த்தர் என்னைக்கு 2021 தரிசனம் கொடுத்தாரோ, முதலாவது நாங்கள் உத்தரமேரூர் என்கிற பகுதியில சென்று ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காஞ்சிபுரத்திலிருந்து நாங்கள் அடுத்த பகுதியான உத்தரமேரூருக்கு நேராய் போனோம். அங்கே கிராமங்களை சந்திக்க நேரிட்டது. அப்போ நாங்கள் கவனித்தோம், அநேக கிராமங்கள்ல இருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியமே வேண்டாம், இந்த கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு ஊழியம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஊழியத்துல அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் இல்லை. அதனால ஊழியத்தை விட்டு விலகி போனவர்களை கர்த்தர் எங்களிடத்துல கொண்டு வந்தார். கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி போதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார், அவர்களை ஊக்கப்படுத்தும்படி உதவி செய்தார். அதன் மூலமாய் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 110 கிராமங்கள்ல கர்த்தர் எங்களுக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார். எங்களோடு கூட
இணைந்து ஊழியம் செய்ய கிட்டத்தட்ட 7 ஊழியக்காரர்கள், முழு நேர ஊழியக்காரர்கள் எங்களோடு கூட இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இயேசுவை அறியாம எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் மாத்திரம் நாங்கள் கணக்கு எடுத்த போது கிட்டத்தட்ட 320 கிராமங்கள் இயேசுவை அறியாம இருக்கு. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 650 கிராமங்கள் கிட்ட இயேசுவை அறியாம இருக்கு. இயேசு தேவன் என்ற தினத்துல கேட்கிற ஒரு கேள்வி, யார் என் காரியமாய் போவார்கள்? இந்த ஜனத்திற்கு இயேசுவை குறித்து கூற யார் என் காரியமாய் போவார்கள்? உங்களை தான் ஆண்டவர் இந்த நாள்ல அழைக்கிறார். எங்க தெரியுமா? உழந்து போயிருக்கிற அந்த ஜனங்கள் நடுவுல இயேசுவை குறித்து சொல்ல வேண்டாம். இயேசு உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நீங்க சொல்லும் போது அவருடைய வாழ்க்கை மாறும். நாங்க இன்னைக்கு நிறைய கிராமங்களுக்கு நேரா போகும்போது இயேசுவை அறியாம இன்னும் இத்தனை மக்கள் இருக்கிறாங்களா இயேசுன்னு சொன்னா யாருன்னு கேட்பாங்க. நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் புதிதாய் சில கிராமங்களில் போகும்போது ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து ஒருத்தரை நாங்கள் கிராமத்துக்குள்ள நாங்கள் அழைத்து கொண்டு போகும்போது நிறைய பிள்ளைங்க, நிறைய பெரியவங்க ஏதோ வேஷம் கட்டிட்டு வராங்க அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்வேன், இன்னைக்கு இயேசுவை அறியாமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாவத்தில் உலர்ந்து போயிருக்கிற இந்த ஜனங்கள் உயிர் பெறணுமா? ஒன்னே ஒன்று தான் நம்ம சொல்லணும், தேவனே உங்களுக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே, நீர் அறிவீர், தேவரே நீர் அதை அறிவீர். எசேக்கியேல் சொல்லுகிறார், தேவரே நீர் அதை அறிவீர். அப்ப எசேக்கியேலை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனத்தை உர. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நல்லா கவனிங்க, அவர் எதுவுமே பெரிய தீர்க்க தரிசனம் உரைக்கல. அவர் சொன்ன வார்த்தை, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு வார்த்தையை தவிர இந்த உலகத்துல எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரா நீ? நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த வேத புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகளை தவிர இந்த உலகத்துல வேற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல முடியாது. அவ்வளவு காரியங்கள், உங்களோடு கூட பேசக்கூடிய அவ்வளவு காரியங்கள் இந்த வேதத்துல நிறைந்திருக்கு. வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, இந்த தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிற வேதம் உங்களோடு கூட பேசும். ஒருவேளை நிறைய பேர் மனமுடைவோடு கூட இருக்கலாம். உங்க இருதய ஸ்திரப்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டானால் அது தேவனுடைய வார்த்தை. நாங்கள் சமீபத்துல ஒரு கிராமத்திற்கு போகும்போது, திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு புதிதாய் ஒரு கிராமத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முத ஒரு சகோதரி வந்து உட்கார்ந்தாங்க. நாங்க பேசி கொண்டிருக்கும் போது சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க சொல்றார் சிஸ்டர். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த சகோதரி ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பதாய் கூட தற்கொலை எண்ணத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். நாங்கள் ஜெபித்த மாத்திரத்துல அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவர்கள் தாங்களே ஒப்பு கொடுத்தாங்க. நான் சொல்றேன், தற்கொலையின் சூழ்நிலைமைகளும் கர்த்தருடைய வார்த்தை யாருடனாலும் பேசும். எசேக்கியேல் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி 5வது வசனத்துல சொல்லுகிறார். 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இன்னைக்கு நீங்க உலர்ந்து போயிருக்கலாம், உங்கள் மன பாரங்களினாலே உலர்ந்து போயிருக்கலாம், உங்கள் வேதனைகளினாலே உலர்ந்து போயிருக்கலாம், உங்கள் சரீரத்திலே வியாதியினால் உலர்ந்து போயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஆவியை வரப்பண்ணினார் என்று சொன்னால் நீங்கள் உயிரடைவீர்கள். என்னன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் சாவுக்கேதுமான சரீரத்தையும் உயிர் பெற செய்கிறவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னைக்கு பாவத்துல நீங்க உலர்ந்து போயிருக்கலாம், இச்சைகளினாலே உலர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை பீடி சிகரெட் போன்ற இன்னும் போதை வஸ்துக்கள்னாலே உங்கள் இருதயம் உலர்ந்து போயிருக்கலாம். பாவத்தினாலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தீராத வியாதிகள்னாலே எழும்ப முடியாமல் படுத்த படுக்கையா இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்க உயிரடைவீங்க, நீங்க உயிரடைவீங்க. வேதம் சொல்லுகிறது தான், கர்த்தருடைய ஆவி அந்த இடத்துல உயிரடைய செய்யும் என்று சொல்லி அதற்கு பின்பதாய் அந்த வசனங்கள்ல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி
உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். என்னைக்கு கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வருதோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நரம்புகளோடு சேர்ப்பார். நரம்புகள் அப்படிங்கும்போது நான் நிறைய சபைகளில் நான் பேசும்போது இந்த வார்த்தைகளை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் நீங்க என்னைக்கு பாவத்தில் உழந்திருக்கிற ஜனங்கள் தேவனை தேடுதோம், நல்லா தேவனோடு கூட இணைக்கிற ஒரு நரம்புகள் உண்டாகும். தேவனும் நீங்களும் இணைகிறது தான் அந்த நரம்பு. அந்த நரம்பு நல்லா இணைக்கப்படும். அதோடு கூட வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தை உண்டாக்கி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகும். அதை தொடர்ந்து தோளினால் மூடி எங்க விசுவாசம் கிரியை செய்தோம் அங்க கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஒரு அற்புதம் என்கிற ஒரு தோல் அந்த இடத்துல உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது உயிரடைவீங்க. என்னைக்கு கர்த்தருடைய ஆவி வருதோ அப்போ உயிரடைந்து ஒரு புது பலன் வந்து நீங்க செட்டை அடித்து எழும்புகிற நாட்கள் வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தேற்றுகிற வார்த்தை ஒன்று உண்டானால் நீங்கள் உயிரடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல எலும்புகள் திரளாயிருந்ததுன்னு சொல்லி. அப்போ திரளான எலும்புகள் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எலும்புல அங்கங்க இருந்திருக்கும், ஒவ்வொருத்தருடைய எலும்பு அங்கங்க இருந்திருக்கும். ஆனா தன் எலும்போட சேர்ந்ததாம். ஒவ்வொரு எலும்பும் வேற எலும்போடு சேரல, தன் எலும்போட சேர்ந்தது. இன்னைக்கு இயேசுவோடு இணைகிற நாட்கள் வரும். நீங்க இயேசுவை குறித்து நீங்க அவர்களிடத்துல பிரசங்கிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். வேதத்துல அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 8வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அவைகள் மேல நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க. நீங்க நான் எப்பவுமே சொல்வேன், நம்மளால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி ஒரு தடையும் கிடையாது. நம்ம சுவிசேஷம் சொல்லலாம். ஆனால் நீங்க சொல்லும் போது என்ன தெரியுமா நடக்கும்? முத நீங்க விசுவாசத்தை அவர்கள் இருதயத்துல விதைக்கும் போது, இயேசு என் வாழ்க்கையில இப்படி ஒரு நன்மை செஞ்சாருங்கிறது நீங்க விசுவாசத்தை அவர்களுடைய இருதயத்துல விதைக்கிறீங்க. அந்த விசுவாசத்தை இருதயத்துல விதைக்கும் போது அப்படியே விசுவாசம் உள்ள வருது, நரம்பு அப்படியே உருவாகுது, தோளினால மூடப்படுது. தேவனோடு கூட அவர்கள் ஒரே மாமிசமாய் மாறுகிறார்கள். ஒரே அந்த தோல் மூடுது, அந்த தோளினால மூடப்பட்டு இந்த வசனம் சொல்லுகிறது, மாம்சமும் உண்டாயிற்று. நரம்பு வந்தது, மாம்சம் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனா ஆவி உள்ள வரல. வேதம் அதை தொடர்ந்து அந்த 9வது வசனத்துல நம் கடைசியை வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 எங்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். இவர்கள் மேல ஆவிய ஊது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார்னு சொன்னா, இவங்க மேல ஆவிய ஊதுங்க. ஆவியை ஊதுவது என்னன்னு சொன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க ஜெபம் உங்களை சுற்றிலும் இருக்கிற இயேசுவை அறியாத ஜனங்களுக்காய் நீங்க ஜெபிக்கணும். அந்த ஜெபம் என்கிற ஆவி அவர்களிடத்துல போகும்போது, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க வீட்டில் ஒரு ஊதுபத்தியை ஒரு கொளுத்தி வைத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நறுமணம் அந்த வீட்டை சுற்றிலும் வரும். அதே போலதான் ஜெபம் என்கிற தூபம், மற்றவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்கிற ஒரு தூபம் அது எரிய ஆரம்பிக்கும் போது அந்த தூபத்தின் நறுமணமானது சுற்றிலும் வீச தொடங்கும். அப்போ இயேசு அறியாத ஜனங்கள் மேல அந்த நறுமணத்தை, இயேசு என்கிற நறுமணத்தை ஊதி விடுங்க. ஆவிய ஊதுங்க. ஜபத்தினாலே உங்க ஆவியை அந்த ஜனங்களுக்கு நேராக ஊதி விடுங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஆவியை ஊதுனீங்கன்னா அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், உங்களுடைய ஜெபம் என்கிற ஒரு ஆவி இவர்கள் மேல் ஊதப்படட்டும். யாரெல்லாம் இயேசு அறியாம இருக்கிறாங்களா அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல இயேசு அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பாவத்துல மறித்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் உயிரடைகிற நாட்கள் வரணும். அவர்கள் எல்லாம் எழும்பி சுவிசேஷத்தை சொல்லுகிற நாட்கள் வரணும். வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்துல 10வது வசனத்துல சொல்லுகிறது, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லி. வேதத்துல பாத்தீங்களா,
வசனம் தெளிவா சொல்லுது. நீங்க ஜெபிக்கும் போது இந்த ஒருவேளை போதகர்கள் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க ஊக்கமா நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவா தெரியுமா? பாவத்துல உலர்ந்து போய் இருக்கிற ஜனங்கள், ஒருவேளை உங்க சபையில 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், ஆனா ஊக்கமா நீங்க அவங்களுக்கு ஜெபிக்கும் போது மகா பெரிய சேனையாய் சபைக்குள்ளே எழுந்து நிற்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க விசுவாசிகளா இருக்கலாம், என் சபையில ஜனங்கள் பெருகணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க ஊக்கமா நீங்க ஜெபிக்கும் போது மகா பெரிய சேனையா அவர்கள் சபைக்குள்ள எழும்பி நிற்கிற நாட்கள் வரும். வேதம் அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 11வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், பெரிய சேனையா. இன்னைக்கு அவிசுவாச ஜனங்களா இருப்பாங்க. என்னைக்கு இயேசுவை அறிந்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய வம்சம், இஸ்ரவேல் சந்ததியாய் மாறுகிறார்கள். என்னைக்கு சபைக்குள்ள பிணைக்கப்படுகிறார்களோ அவர்கள் மகா பெரிய சேனையாய் இஸ்ரவேல் சந்ததியாய் எழுந்து நிற்கிறாங்க. அவர்கள் சொல்றாங்க, எலும்புகள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. உங்கள் நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில நீங்கள் இந்த வேளையில உங்கள் நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு காரியம், எழுந்து நில்லுங்க. மகா பெரிய சேனையாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல வரும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அற்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கும் வர பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்க பிரேத குழியை கர்த்தர் திறப்பார். நீங்க எதுலலாம் விழுந்து கிடக்குறீங்களோ அந்த பிரேத குழிகள், நீங்க ஒருவேளை கடன் பாரங்கிற பிரேத குழிக்குள்ள விழுந்து கிடக்கலாம், ஒருவேளை பலவீனம் என்கிற பிரேத குழிக்குள்ள விழுந்து கிடக்கலாம், ஒருவேளை நிறைய பேருடைய நிந்தை, நிறைய பேருடைய அவமானங்கள் என்கிற பிரேத குழிகளுக்குள்ள நீங்க விழுந்து கிடக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அந்த பிரேத குழியிலிருந்து எழும்ப பண்ணுவாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, 4 நாட்கள் இறந்து போய் நாரி போன சரீரமான லாசருவை இயேசு பார்த்து சொன்னாரு, லாசருவே வெளியில வான்னு சொன்னாரு. அவன் உயிரோட எழுந்து வந்தான். பிரேத குழியிலிருந்து ஆண்டவர் எழுப்ப முடியும். வேதம் சொல்கிறது, அவர் தலித்தாழ்வி என்று சொன்னார். சிறுபெண்ணை எழுந்துருன்னு சொன்னார். மரித்து போன சிறுபெண் எழுந்திருந்தா. இன்னைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 13-14, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வேதம் சொல்லுகிறது, என் ஆவிய உங்களுக்குள்ள வைப்பேன். ஆண்டவர் சொல்ற காரியம், என் ஆவிய உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்க உயிர் அடைவீர்கள். இன்னைக்கு இந்த இயேசுவை அறியாம எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த தரிசனத்தின் நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட கொடுக்கிற ஒரு தரிசனம், இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நேராய் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். 2021 இன்னைக்கு வர 110 கிராமங்கள் எங்களால சந்திக்க முடிந்தது. இன்னும் அநேக கிராமங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யார் என் காரியமாய் போவார்கள், யார் என் காரியமாய் போவார்கள் சொன்னபோது அடியேன் என்று சொன்னது போல ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறாரு. இன்னைக்கு கிராமங்கள், இயேசு அறியாம இருக்க கிராமங்களை நோக்கி செல்லுகிற நாட்கள் வரணும். இன்னைக்கு கிராமங்களுக்கு நேராக சுவிசேஷம் சொல்லப்பட்டா இயேசுவை அறிகிற ஜனங்கள் கோடாகோடியாய் பெருகும். வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் தேசத்துல வைப்பேன். இந்த தேசத்துல தான் ஆண்டவர் உங்களை வைப்பாரு, வேற தேசத்துல இல்ல. நீங்க எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை நிலைத்து நிற்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு வாக்குத்தத்தமா கர்த்தர் சொல்ற வார்த்தை, இதை சொன்னேன், இதை செய்வேன், இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பார். இனி தீங்கு ஒரு காலம் உங்களை அணுகாது. ஆனா கர்த்தர் உங்களிடத்துல கொடுக்கிற பெரிய பெரிய பொறுப்பு, நான் திரும்ப
வேதத்தில் வாசிக்கும்போது யார் என் காரியமாக போவார்கள்? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் ஊழியத்திற்கு நேராக. இன்னைக்கு அறியப்படாத ஜனங்களுக்கு ஒரு வேளை முழு நேரமாக ஊழியம் செய்ய முடியலன்னா பார்ட் டைமாக இயேசுவை பற்றி சொல்லிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா 365 நாட்களுக்கு 365 பேருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதன் மூலமாய் அநேகர் இயேசுவை அறிவாங்க. நான் எப்போவுமே சொல்வேன், ஒரு ஆளுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது பரலோகத்தில் கட்டப்படுகிற ஒரு வீட்டில் ஒரு செங்கல் வைக்கப்படும்னு சொல்வேன். ஒரு உதாரணமாக, நீங்கள் ஆத்மாக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது அது என்னைக்காவது ஒரு நாள் அதற்கான அறுவடையை பார்ப்பீங்க. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசுவை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு பாவத்தில் மறிச்சிட்டு இருக்காங்களே. ஆண்டவர், யார் என் காரியமாய் போவார்கள்? யாரை நான் அனுப்புவேன்னு சொல்லும்போது அடியேன் என்னை அனுப்புங்கன்னு சொன்னது போல இன்னைக்கு எங்களையும் இயேசுவை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நேராக கொண்டு செல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் கண்களை மூடலாம். ஒருவேளை இன்றைய தினத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம், சோர்வோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். அநேகருடைய நிந்தை அவமானங்களுக்கு நேராய் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீங்க. என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீங்க. மகா பெரிய சேனையா எழுந்து நிற்கிற நீங்கள் உட்கார்ந்து உலர்ந்த எலும்புகளாக இருக்க போறதில்ல, எழுந்து நிற்பீங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏசப்பா, உங்க ஆவியை இவர்களுக்குள்ள வைங்க. உங்களுடைய ஆவியை இவர்களை மேல ஊதி விடுறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை இவர்கள் மேல ஊதி விடுறோம் ஆண்டவரே. இவர்கள் உயிரடையட்டும். எந்த காரியங்கள்ல மனம் தளர்ந்து போயிருக்கிறாங்களோ அந்த காரியங்கள்ல இருந்து உயிர் பற்றி எறும்பட்டும். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி நீங்க சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுங்க. ஒருவேளை பலவீனத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பலவீனங்கள் மாறட்டும். இருதயத்தில் பாரங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம், இருதயம் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, பாவத்தில் மூழ்கி போய் இருக்கலாம், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுபட முடியலை, பாவத்திலிருந்து யாரை என்னை மீட்டுக் கொள்வார் என்கிற வேதனையோடு இருக்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், அவர்கள் சரீரம் தூய்மையாகட்டும், பரிசுத்தம் அவர்கள் இருதயத்தில் காணப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இவர்கள் மேல் இருக்கட்டும். தீங்கு இவர்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவத்தில் உழந்த என் ஜனங்கள் இன்று உயிர் பெற்று எழும்பணுமே. பாவத்தில் உலர்ந்த என் ஜனங்கள் இன்று உயிர் பெற்று எழும்பணுமே. உங்க ஆவியை அனுப்பிடுமே, திரள் சேனையாய் எழும்பட்டுமே. நிரப்பிடுமே, நிரப்பிடுமே, உம்மாவியால் நிரப்பிடுமே, 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 உம்மாவியால் நிரப்பிடுமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க உம்மாவியை ஊதிடுமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க உம்மாவியை ஊதிடுமே. அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்சிலின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelineBernal@gmail.com.